இந்த மாதிரி சாமி வந்துட்டு தீபம் ஏற்றிட்டு அப்படியே ஊரில் வந்து நடந்து வரும். ஆமாம். அப்போ வந்துட்டு யாராச்சும் குறுக்கால வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அடிச்சிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தாங்கிறேன். எங்கள் கொல்லிலே கூட்டக்காரரு. நைட்டில் மட்டும்தான் வருமா இல்லை பகல் டைமு அந்த மாதிரி? பகலில் வராது, நைட்டு தான் வரும். நைட்டில் தான் வரும். எங்கள் எலுமிச்சு வர பெரிய கல் பார்த்துக்கிறீல்ல? ஆமாம். அதால் வந்து நேராக இந்த வாரம் மூடுக்குது போகிற, அதால் வந்து உங்கள் பாலுக்குது போகிற, அதில் வந்து கொட்டாயில் வந்து நேராக வாங்கிற ஏறி அப்படியே பால் தர போய் அப்படியே பாலிபடிக்கு போய் அப்படியே குறை கோயில் வந்து மரத்து கோயில் வந்து சுடுவிடுவோம். சுடுகாட்டில் போயிட்டு என்ன பண்ணோம்? அது வீட்டுக்கு போடும், கூட்டுக்காரு அவங்க வீட்டுக்கு போடுவாங்க. திரும்ப அது வந்து அந்த இடத்துக்கே போயிடும். அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போய் திரும்ப மறுநாள் நைட்டு அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு அதேமாரி அப்படி வரும். இப்போ சப்போஸ் குறுக்கால யாருன்னா போயிட்டாங்க, அது நடக்கும்போது குறுக்கால போயிட்டாங்கன்னா என்ன அவுட்டு? காயில் கந்து அப்படியே போக வேண்டியது தான். காயில் கடந்து போவாங்களா இல்லை அந்த இடத்தையே செத்துருவாங்களா? காயில் கந்து அப்படியே செத்துருவாங்க. அந்த மாதிரி யாருன்னா இறந்துருக்காங்க? எம்மன் பேர் சேர்த்துக்கிறான் சொல்லாங்களோ வச்சு இன்னும் இது வரைக்கும் எந்த டைம் வரையும் பார்த்தது கிடையாது. நான் கண் சொல்லுவேன், இவர் பார்த்துக்கிறேன். நான் பார்த்து தானே சொல்கிறேன். ரைட்டுங்க, சொல்லு. அதனால என்ன சொல்லு. நீங்கள் ஏதாச்சும் இவ்வளோ வயசாகுது உங்களுக்கு? வயசு சொல் கேட்டு தான் சந்திரமடி ஆகி சில பேர் செத்து சொல்லுவாங்களோ வச்சு என் கண்ணால எது வரைக்கும் பார்த்துருக்குறேன். இல்லை, டெய்லி நைட்டே ஊர்வலம் வரோம், சலங்க சத்தம் கேட்கும். நாங்கள் வந்து ஐநாறு சாமி வரும்ன்ட்டு நாங்கள் எது இருந்தால் யாருங்க எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். நேற்று கூட பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. எல்லாம் சலங்கை கட்டின்னு அவர் மாலை போட்டுன்னு தீபம் போட்டுன்னு எல்லாரும் வருவாங்க. நாங்கள் யாரும் எதுவும் பண்ணலை. ப்ரோ, இப்போ நம்ம ஊரில் வந்து நைட்டு சாமிலாம் வந்து நைட்டு ஊர்வலம் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சில பேர். ஆனால் ஒருத்தர் வயசானவரும் ஒருத்தர் வந்து அப்படிலாம் நான் வந்து எதுவும் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எதாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ இல்லை ப்ரோ, அதெல்லாம் சும்மா ப்ரோ. நம்ம ஆளுங்களே தான் ப்ரோ அங்கே சுற்றுவாங்க. போகிற வழியில் கூட அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சந்துலாம் இருக்கும், அந்த இடத்துல தான் ப்ரோ சுற்றுவாங்க. நீங்கள் வேணால் வாங்க, நான் நைட்டு கூட அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், பார்க்கலாம் போயிட்டு. ஆனால் அவங்க முன்னாடி போனால் இந்த சாமி அடிச்சிடும் அதெல்லாம் சும்மா ப்ரோ. நீங்கள் வேறு இன்னுமா அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? இந்த காலத்தில் கூட அதை நம்பின்னு இருக்கிறீங்க. வாங்க நைட்டு நம்ம போகலாம், நான் இட்டு போகிறேன் அவங்கள அந்த இடத்துக்கு. சரி, ஓகே பாப்பா, நைட் நம்ம போவோமா? ஏன்னா எனக்கு வந்து அது போகிறதுக்கு வழி தெரியாது, நான் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் இங்கே வந்துடுங்க, நைட் நான் என் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன், கால் பண்ணுங்கள், நான் வந்து இட்டு போகிறேன். சரி, இந்த வழியில் தான் போகணும். இப்படி தானே? சரி, ஓகே, நம்ம நைட் அப்போ மீட் பண்ணுவோம். எத்தனை மணிக்கு வரட்டும்? நான் ஒரு 11 மணிக்கு வாங்க ப்ரோ. நம்ம அங்கே போகிறதுக்கு கரெக்டாக 11:30 12 அப்படியே கரெக்டாக இருக்கும். சரி, 11 மணிக்கு வந்துட்டு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். சரி, ஓகே. இப்படி தான் இருக்கா கோயில் இல்லை? ஆமாம், அது மரம் பெருசாக இது இல்லை. ஆமாம், அப்படி தான் போகணும். ஆள் நடமாட்டமாக இருக்காதாங்க? இல்லை, பகல்லே பெரும்பாலும் லைட்டாக இருட்டிட்டோடனே மாடு கூட அவ்வளோ சீக்கிரமாக ஓட்டிகிட்டு போயிடுவாங்க 5 மணிக்குள்ளே. ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா பயப்படுவாங்க, எல்லாருமே பயப்படுவாங்க. இங்கே அந்த கோலைக்கொட்டை செடின்னு இருக்குது, அதையே பறித்து சாப்பிட்டு நிறைய பேர், கணக்கே இல்லை. எங்கள் அக்கா கூட ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் இருந்துட்டாங்க, மாமா பொண்ணு, கோலைக்கொட்டை சாப்பிட்டு. அந்த மாதிரி நிறைய செடி அங்கே இருக்கும், அது சாப்பிட்டு நிறைய பேர் இங்கே இறந்துருக்காங்க. இங்கேயே இதோ இப்போ சாமி இங்கேருந்து தான் வந்து கிளம்புமா? இங்கேருந்து தானே கிளம்பும். ஓகே, இப்படியே செருப்பு கட்டி விட்டுறோம். சில பேர் முனீஸ்வரன்னு சொல்லுவாங்க, சில பேர் சுடலை மாடன். அதான் அப்படி எப்படி மாற்றி சொல்லுவாங்க. என்னடா சிலைலாம் உடஞ்ச மாதிரி இருக்குது? அது எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே அந்த சிலை அப்படி தானே இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த மாட்டு பொங்கல் அப்போ மட்டும் இதெல்லாம் படைப்பாங்க. எல்லாருமே வந்து மாடு இங்கேருந்து தான் விரட்டிட்டு போவாங்க. நைட்டில் மட்டும் வந்து இங்கே லைட்டாக இருட்டிட்டா கூட யாருமே வர மாட்டாங்க, எல்லாருமே பயப்படுவாங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு. கொஞ்சம் இருட்டிட்டாலே போதும். இந்த ஊரில் எப்படி நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற? இந்த ஜென்ரேஷன் இல்லையா? அதெல்லாம் இல்லைண்ணா. அது சாமியையும் நம்ப மாட்டேன், பெரியும் நம்ப மாட்டேன், எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே அந்த மாதிரி பக்கத்தில் 2 சுழப்பட்டு இருக்குதுன்னா எப்பயுமே தண்ணி வடியவே வைக்காது. இதானா நான் சொன்ன அந்த செடி கோலை கொட்டதோ பார்த்தீங்களா? இல்ல சாப்பிட்டா தானே விஷம், பறிச்சால இது உள்ள கொட்டை இருக்கும். காஞ்சிட்டோடனே இந்த கொட்டையை தான்
சாப்பிட்டு இறந்துருவாங்க விஷம். தூக்கி போடு ஃபஸ்ட்டு கையில் வச்சாது. நைட்டில் எத்தனை மணிக்கு சாமி வந்து ஊர்வலம் வரும்? ஸ்டார்ட் ஆகும். டைம் ஆயிடுச்சுண்ணா. டைம் ஆயிடுச்சா? இப்போ வர ஆரம்பிச்சிடுங்க. மணி இப்போயே 12:01 ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயிரும். கூப்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ சத்தம் எனக்கு கேட்டுச்சு. கைஸ் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் நம்ம பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பேய் அப்படின்னு சொல்லி பேயை தேடி டார்க் சைடாக வந்து சுற்றிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நோக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து சின்ன வயசுலேருந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்தமாரி வந்து நைட்டு வந்து ஐனாரப்பன், கருப்பசாமி, சொடலமாட சாமி இவங்களாம் வந்து ஊர்வலம் வருவாங்க அப்படின்ற மாதிரி. அந்த டைம்லாம் வந்து யாருமே வெளியே போகக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களே வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க, யாருமே வெளியே போக மாட்டோம் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி. இப்போ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமி வரக்கூடிய வழியில் வந்து போயிட்டு கிராஸ் பண்ண போகிறது கிடையாது. எப்படி வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து என்ன பண்ணுது அப்படின்றத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கம் மட்டும்தான் இதில். மற்றபடி வந்து நாங்கள் போயிட்டு சாமியோட பாதையில் குறுக்க போகிறது கிடையாது. என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அண்டு இந்த இடத்துல எங்களுக்கு எந்தெந்த ரூட்டு அப்படின்றது தெரியாது. ஸோ தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா போல்டாக என்னால் முடியும், நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வழியெல்லாம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கூட வந்து வழியை காட்டியிருக்காரு. என்னாச்சு? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் எதுவுமே தெரியாது. அதனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்தோம். எனக்கு இதில் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. தம்பி பேசுனது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்பிக்கை இல்லை. அதனால் நான் தைரியமாக வந்து காட்டுறேன், எனக்கு வந்து சாமியும் கிடையாது, பேயும் கிடையாது, நான் எதுவுமே நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் உனக்கும் பர்சனலாக ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ சாமின்னு ஒன்று ஏதாவது நடக்கலாம், இல்லை வந்து பேயின்னு ஏதாவது நடக்கலாம். அன்றைக்கி வந்து பார்த்தா நீ அதை நம்புவேன். ஓகேவா? என்னோட சஜஷன் சொல்கிறேன். சும்மா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துருந்தால் ஃபீல் பண்ணணுன்னா தெரியல. இது வரைக்கும் எதுவும் நடந்ததில்லை. ஓகே சரி. இப்போ சாமி வந்து வரக்கூடிய டைம் வந்து ஆயிடுச்சு, ஊர்வலம் வரக்கூடிய நேரம். இங்கேருந்து தான் சாமி வந்து வந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஊர் வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் வரும். ஓகே. ஸோ எந்தெந்த வழியெலாம் வந்து சாமி ஊர்வலம் வந்து நைட்டு வரும் அப்படின்ற மாதிரி தம்பி வந்து சொல்லியிருக்காரு. அந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நைட் விஷன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம நடுவில் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்தினால நாங்கள் வந்து அங்கங்கே நைட் விஷனை மட்டும் ப்ளேஸ் பண்ணி அதை விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கன்ஃபார்ம்டாக வந்து வருமானன்றது எனக்கும் தெரியல. இது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி சாமி இன்னும் வரலையா அப்படின்றனால தான் நாங்கள் இப்போது இந்த ஷூட்டே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம எப்படி போகணும்? நான் இப்போ நீங்களும் சாமி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. அதுவும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. நம்ம சுடுகாட்டுக்கு போகிற வழியில் போய் நின்றுலாம், வெயிட் பண்ணலாம். ஆமாம், இப்போ நம்ம அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணுறோம்னா சாமி ஃபுல்லாக சாமி சுற்றிட்டு எப்படியா இருந்தாலும் சுடுகாட்டுக்கு தான் வரும். நம்ம அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிடலாம். சரி ஓகே. என்ன அகஸ்டின் போயிடலாமா? இது இறங்கிடலாம். பேயின்னு சுற்றி நின்றோம். இப்போ வந்து சாமி பார்க்கறது வந்திருக்கோம். ஓகேவா? என்ன உன்னோட கருத்து இன்னைக்கு? என்னோட கருத்து இல்லைனாக்கா ஸ்டெப் பண்ணாமல் நல்லதுன்னு நினைக்கிறேன். டவுட்டாக தான் இருக்கு. போய் பார்த்துருவோம் என்ன நடக்குது. நான் பார்த்துக்கலாம், போகலாம். நம்ம எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம லாங் டிஸ்டன்ஸில் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணதில்லை. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வீட்டில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க வெளியே போகக்கூடாதுன்னு கரெக்டாக. அதனால் நம்மளும் போயிட்டு பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அந்த சாமி வந்து போகிற அந்த ஊர்வலம் தேர்லாம் நிறைய பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி தேர்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம வெளில போனது இல்லைல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. அதனால எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்குமே இதானே ஃபர்ஸ்ட் டைமு. என் கூட இந்த மாதிரி பார்க்கறது கூட ஆள் யாரும் வரல. எல்லாருமே பயந்தாங்க. இப்போ நீங்கள் வந்ததால் தான் நானே வந்திருக்கேன். இல்லை தனியாகவும் என்னால் வர முடியாது இல்லை இந்த இடத்துக்கு. நீங்கள் இருக்கிறதால தான் நானே வந்தேன். சரி ஓகேவா? எப்படி போகணும்? இந்த சைடு போகலாம். நான் செருப்பு ஓகே போ. யாரும் கத்துற மாதிரி கேட்குது சவுண்டு. எனக்கு அந்த சவுண்டு கேட்டுனே தானே இருக்குது. எனக்கு அந்த சவுண்டு கேட்டுனே தான் இருக்குது. யாரோ கத்துற மாதிரி தானே கேட்குது. இந்த சைட்லேருந்து கேட்குது.
சரி வாங்க நம்ம போகலாம், சாமி வர வந்து போயிட்டு சுடுகாட்டுக்கு போயிடலாம். போயிட்டு வெயிட் பண்ணுவோம். எப்படி போகணும்? சுடுகாட்டுக்கு போகிற வழியா? ஆமாம். இப்போ இப்படியா அப்படியா? இது இல்லையா? இன்னும் அந்த சைடு போயிட்டு இது பள்ளம்ண்ணா, இது நிறையா பள்ளம் இருக்கும். அந்த செடி சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஜேசிபி வச்சு ஊர்லேருந்து தோண்டி எல்லாத்தையும் போட்டாங்க. ஆனால் அந்த செடி அழியாமல் திருப்பி வந்துருச்சு. சரி. லைட்டிங் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கடா வேணும். வழியா இது எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுதா? யாரும் பெரும்பாலும் இங்கே மாடு கூட இந்த இடத்துல அந்த அளவுக்கு மேய்க்க மாட்டாங்கண்ணா. மகன்லே கூட சரி பயங்கரம் இருக்கு. தண்ணி வர சத்தமாக இருக்குது. இது ஆறு இருக்கு. ஆறா? இவ்வளோ ஜோரான சவுண்டு இருக்கு. செம்ம சவுண்டு. அவ்வளோ வேகமாக போகுது தண்ணி. செம வேகமாக போகுது தண்ணி. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று சவுண்டு கேட்குது. சீக்கிரமாக வாடா. அந்த இடம் எப்படி பண்ணி சொல்லி சீக்கிரம் போ. ஏன்னா நம்ம சாமி வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எட்ட தூரமாக நின்றுடுறோம் நம்ம.